காய்ஸ், நம்ம 100 days 100 vlogs சேலஞ்சில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குமா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற குக் வித் கோமாளி எபிசோடில் நம்ம மஞ்சுநாதனா அவரை செஞ்சு காட்டினது. நம்ம மஞ்சுநாதன் வந்து மாதம்பட்டியோட அப்பாவோட ரெசிபி அப்படின்னு ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டில் ஒரு அல்வா செஞ்சு காட்டியிருப்பார். அதை பார்த்தோன்னே மாலையவே கலட்டி போட்டு காப்பாக மாலையை என்னத்தையோ கலட்டி கொடுத்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஓடிச்சுல்ல. அந்த எபிசோட் பார்த்ததுலேருந்து இந்த இருக்கானே இவன் வந்து நானும் அதே மாதிரி மாதம்பட்டியோட அப்பா செஞ்சு அதே இதை செஞ்சு நொட்ட போகிறேன், எனக்கும் எல்லாம் வாங்கி கொடுன்னு. சார் இந்தா செய்வோம் அந்த செய்வோம்னு இவர் அப்பப்போ வந்து சொல்லுவார், தம்பி அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் வாங்கினா இப்படி செஞ்சு இப்படி சாப்பிட்றலாம் அப்படின்னு. ஃபைனலாக 1 மாதம் 1.5 மாதம் கழித்து இன்றைக்கி தான் நாங்கள் அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்படியே பெல்கனியில் வந்து லைட்டான வெயிலும் லைட்டான காற்றுமா தான் இருக்குது, ரொம்ப உக்கிரமான வெயில் இல்லை. அதனால் பெல்கனிக்கு போகாமல் ஒரு ஸ்டெப்பு உள்ளே வந்துட்டோம். பெல்கனி வாசல்லே உட்காந்து இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சின்னதாக தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கறி. ஸோ சிக்கன் கறி சாப்பிட்டுட்டு டெசர்ட் சாப்பிட்ணுமா இல்லையா, அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ஒரே ஒரு பழத்தில் சும்மா ட்ரை பண்ணி பார்க்க போகிறாரு ரங்கராஜ். யார்? மாதம்பட்டி ரங்கராஜோட அப்பா மாதிரி இவர் இன்றைக்கி இவரால் முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்கா இல்லையா. ஸோ நான் வீடியோ எடுத்து டயர்டாகிடக்கூடாதுன்னு மிஸ்டி எனக்கு சன்குயிக் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அதை ஜூஸை குடிச்சிக்கிட்டு இன்றைக்கி இதை செஞ்சு முடித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியே 2 நாள் ஆகுதுங்க. அது வேறு பழுதாக போயிடுமோன்னு பயம். அதனால தான் இன்றைக்கி டக்கு புக்குன்னு செய்கிறோம். சரி, நீ வேலைகளை ஆரம்பி. தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லலை. கஜு, ட்ராகன் ஃப்ரூட், நெய், கார்ன்ஃப்ளவர், சீனி, அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, மாதம்பட்டி ரங்கராஜோட யூடியூப் சேனல்லையே நல்ல ரெசிபி போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் இவனையெல்லாம் நம்பின கொஞ்சம் பேர் இருப்பீங்க, இவனை பார்த்து தான் செய்வேன்னு. உங்கள் தலை விதியை யாரால் மாற்ற முடியும்? இவர் மாதம்பட்டி அந்த வீடியோவையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு நல்ல டெசர்ட் வரணும் அப்படின்னா ஃபன்னுக்கு இதை பார்த்துட்டு சீரியஸாக அதை பார்த்து சமைச்சிக்கிங்க, அவ்வளோதான். ஓகே, ஸ்டார்ட். அந்த மிக்ஸி ஜார் எடுத்து தான் பழத்தை வச்சு இதில் போட்டு அரைப்போம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எனக்கு ட்ராகன் ஃப்ரூட் சும்மா ஃப்ரூட்டாக சாப்பிட்றதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அந்த இருக்கானே, ஐயோ சாப்பிட்டுட்டு சைக்கோ வாய் மாதிரி ரத்த கலரியாக வச்சுக்கிட்டு இருப்பான், சிவப்பு கலரில். ஜூஸ் வருது. ஒரு கரண்டியை சும்மா போடுவோம், அப்புறம் கிண்டும் போது மிச்சம் சீனியை போடுவோம். இதுக்கு தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம், அப்படி அரைச்சிட்டா சரி. நல்லா பேஸ்ட் அரைக்கணும் வந்து இல்லை, இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அரைச்சிடுமா? ரொம்பலாம் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சமாக தான் அரைக்கணும். கொஞ்சம் திப்பி கிடந்தா நல்லா இருக்கும். பாருங்களேன், வெயிலில் குடிக்கிறேன்னு சிந்தி விட்டேன் ஜூஸை. நல்ல கலர் ஜாம் மாதிரி இருக்கு. அங்கே ரெட்டு, இங்கே ஆரஞ்சு, ஒரே அமர்க்கலம் தான் போங்க. இப்போ இதில் ஒரே ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் போடுவோம். இதுதான் அந்த திக்காக்கி கொடுக்கும். அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு பாருங்க, க்ளீன் பண்ணுறாராம். இதை இப்போ நல்லா கலக்குவோம். இது இனிப்பு தான். நம்ம இதை சீனி போட்டேன் இதை நீ கிண்டிட்டே இரு. நீ கிண்டிட்டு இருக்கிற நேரத்தில் நான் இதை முடியே வரேன். அவங்ககிட்ட கொடுத்தா கிண்டுறதுக்கு அளந்துட்டு கொடு. இப்போ அடுப்பில் சிலிண்டரை வச்சு அடுப்பு ஆன் பண்ணி எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம பெல்கனி
நமக்கு பிடிச்ச சமையல் அங்கே பாருங்கள், நமக்கு பிடிச்ச கவுண்டர் பண்ணி அதை போட்டுக்கிட்டு அப்படியே காத்தாட உட்காந்து vlog எடுக்கிறது ஒரு குஷியாக தான் இருக்குது. பாவம் அவன் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னு பாருங்களேன். ஒரு முந்திரியை தூக்கிட்டான் பாருங்க. இவர் தோசைக்காக என்னை ஏமாற்றி வாங்கின நெய்யை வந்து இப்போ இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லாத நெய்யை வர வச்சா எப்படி? ஓ இவ்வளோ இருக்கா? முந்திரியெல்லாம் இப்போ இதில் போடுறேன், போட்டு கொஞ்சம் வறுத்து எடுப்போம். நம்ம அவன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஃப்ரேமில் இவரை மட்டும் வச்சு பார்த்தேன். நம்ம அவனையும் மானிட்டர் பண்ணணும். கொடுத்த வேலை அப்படி. கேமரா ரன்னிங்கில் இருக்கும்போது அதான் கேமரா எங்கே காப்பாற்றணும்? ஒன்று எடுத்துட்டு ஆல்ரெடி பாருங்கள். பச்சையாக ஒன்று சாப்பிடுவாரான், இப்போ பொரிச்சு எடுத்தவொடனே ஒன்று சாப்பிடுவாரான். கேமரா ரன்னிங்கில் இருக்கும்போதே அவன் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். கேமரா அந்த பக்கம் திருப்பினா அவ்வளோதான். பார்த்தீங்களா? என்ன ரிச் ஸ்மெல்லுங்க அப்பா. நெய்யில் முந்திரியை வறுக்கிறது ஆஹா. இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், இது ரொம்ப வேலையெல்லாம் ரொம்ப சின்ன வேலை, சின்ன இன்க்ரீடியன்ஸை வச்சு டக்குன்னு முடிக்கக்கூடியது அப்படின்னு. பார்ப்போம். அப்படித்தானே இப்போ இந்த மிச்ச நெய்யிலேயே இந்த நம்ம அரைச்சி வச்சுதான் அதை ஊற்றுவோம். மாட்டிக்கிட்டேன். தெரிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறான், தெரிக்கும் பார்த்து. ஊற்றும் போதெல்லாம் சொல்ல மாட்டார். இந்த ரெண்டு கலரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? குடிக்கிறியா? அவனுக்கு காய் நீ டக்குன்னு முடிக்கிறது நல்லது. ஒன்னொன்னா போய்கிட்டே இருக்கு. இது வேகிறதுக்குள்ள அது போயிடும் போல இருக்கு. அந்த சீட்ஸ் எல்லாம் வடிவா தெரியுது நல்லா. ஐயோ இவன் நம்ம கதையை கேட்க மாட்டேங்க. அதை காப்பாத்துறா. அது நான் பெஞ்சறதுக்கு கொஞ்ச நேரம் பார்ப்பேன். நீ ஒன்றும் தூக்க வேணா வைக்க வேணா, உட்காரு. சீனி இருக்கட்டும். லைட்டாக வந்துட்டு இருக்கு. இப்போ இனிப்புக்கு மிச்ச சீனியையும் போடுவோம். ஒரு கரண்டி தானே போட்டுருக்கோம். இன்னும் 2 கரண்டி போட்டு சீனி போட்டால் கொஞ்சம் லூஸ் ஆகும். இது ஒரு கரண்டி போடுவோம். குட்டி கரண்டி மொத்தம் 4 கரண்டி சீனி ஒரு காலத்துக்கு போட்டுருக்கோம். நேச்சருக்கு நன்றி சொல்லணுங்க. இப்போ கொஞ்சமாக நான் சொன்னல, கொஞ்சமாக ஒரு வெயில் அடிச்சதுன்னு அதுவும் போயிடுச்சு. இப்போ மழை வந்துச்சுன்னு வைங்கல, அல்வா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இயற்கை கேட்கும், ஏண்டா நீ அல்வா திங்கிறதுக்கு நீ கேட்குற நேரமெல்லாம் மழை பெய்ய முடியுமா? கேட்காத நேரம், வேலைக்கு போகிற நேரமெல்லாம் பேஞ்சு உசுரை வாங்குறீல, பேய் இன்னைக்கு. இவன் வர்றான் போகிறான்னா அங்கே என்னத்தையோ திருடி தின்னுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இல்லை அங்கே எதையோ திருடி தின்னுக்கிட்டு இருக்கான். அதான் ஆள் இல்லாத சமயமே பார்த்தா அங்கே போயிட்டு வர. நீ இங்கேயே உட்காரு, பரவாயில்ல உட்காரு. இங்கே பாருங்க, வர வர புக்கலமாக கொதிக்குது.
எவ்வளோ நேரத்துக்கு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கிறது? இது கொஞ்சம் இறுகி கொஞ்சம் அல்வா பதம் வரும், அது வரைக்கும் கிண்டணும். அதுக்கப்புறம் அதை போட்டு இறக்குனா முடிஞ்சு போச்சு. இதை போட்டு நட்ஸ் போட்டு நாம் இதில் தட்டி ரீசெண்டாக எடுப்போம். ஜாம் மாதிரி வச்சுப்பாரு. இவர் இன்னும் கிண்டிக்கிட்டு தான் இருக்காரு. அது கிண்டுற வரைக்கும் இன்னைக்கு உங்கள் லஞ்சு வந்து சிக்கன் அண்டு பயத்தங்காய் வெள்ளைக்கறி. ஸோ இங்கே அவர் கிண்டட்டும். சன்குயிக் வர குடித்தானா நாக்கெல்லாம் ஒரே இனிக்குது. அதனால் மிஸ்டியை பாருங்கள், சட்டி சோறு கொண்டு வர சொல்லி அப்படியே அங்கே ஒரு வேலை நடக்குது. இங்கே அப்படியே இயற்கையை பார்த்துக்கிட்டு சட்டி சோறு சாப்பிடுவோம். லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது ட்ரையல் சாம்பிள். லஞ்சு இன்னைக்கு எப்படி இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள். இந்த இடத்துல தான் நான் முடிவு பண்ணுறது இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோமா பட்டினி இருக்க போகிறோமான்னு. சில வேளை அது ஒரு மேஜிக் நடக்குங்க. சட்டி சோறு செமையாக இருக்கும். டைனிங் டேபிளில் போய் உட்காந்தா நாய் மாதிரி இருக்கும். என்னடா அது அப்படின்னு பார்த்தா தெரியல, அது ஒரு விதமாக இருக்கும். இந்த ஹல்வா வந்து நிறையா பழத்தில் பண்ணியிருக்கணும் போல். மிக்சியில் போட்டு அடித்தோடனே நிறையா வந்தது ஒரு பழம். இப்போ நான் நினச்சேன் ஒரு 7 நாளைக்கு வச்சு திம்போம்னு. இப்போ பார்த்தா எனக்கு மட்டும்தான் இருக்குது, இவங்களுக்கு இல்லை. பாவம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. நல்ல கலரில் வந்து பாருங்க, போன வெயில் திருப்பி வருது. தண்ணி எந்த சுடுதண்ணி ஆயிரும். மலைக்கு மேகம் இருட்டிக்கிட்டும் இருக்கு, வெயிலும் அடிக்குது. சட்டி சோறு கம்ப்ளீட் ஆகுது. நல்லா 4 உருண்டை சட்டி சோறு சாப்பிட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி குடித்தா சில நேரம் அதுவே லஞ்சு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது அல்வாவா? 6 மணி கொஞ்சம் இருக்குமா? கொஞ்சம் ரொம்ப இறுக்கி வட்டி சாப்பிட்றத விட இப்படி கொட்டி இதில் சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். சரி, நான் சாப்பிட்டுருவேன். உங்களுக்கு சாப்பிடு. உனக்கு வேணாதா? எனக்கு வேணும். நான் சும்மா அந்த சட்டியை நக்கிட்டு ட்ராவல் கரண்டி எனக்கு சட்டி சோறு மாதிரி சட்டி அல்வா. இந்த பதத்தில் ரெண்டாயிரம். ஓகே காய்ஸ், நாங்கள் இதை இப்போ எப்படியும் சுட சுட சாப்பிட முடியாது. இதை எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? இதை எடுத்து சும்மா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நல்லா நாக்கில் காரம் ஏறுமா, அப்போ இதுவும் ஆறி போய் அளவாக இருக்கும். அப்போ சாப்பிட்டுட்டு டெசர்ட் சாப்பிடும்போது உங்களை சந்திக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியலை. ஸோ எவ்வளவோ நேரம் கழித்து காய்ஸ் டேஸ்டிங்குக்கு வந்து விட்டோம். பாருங்கள், அல்வா எல்லாம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை காட்டுறேன் பாருங்கள். இல்லை ஒன்றும் பண்ணாது. இது ஹல்வா சரியா? இந்த ஸ்பூனே இப்படி இருக்குன்னா இந்த வீட்டில் ஒரு எலி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு தான் தெரியல. எதை டேஸ்டிங்க்கு வச்சாலும் வந்து அது இப்படி ஒரு கிண்டிட்டு போயிடும். அதை அப்புறம் கரண்டியால் இப்படி மறைச்சி வச்சுருக்காங்களா? இப்படி வீடியோவுக்கு காட்டும் போது எடுத்தது தெரியக்கூடாதுன்னு மறைச்சி வச்சுருக்காங்களா? இப்போ பாருங்க, இதான் நீங்கள் யோசிக்கலாம், பெரிய அண்டாவில் வச்சு கிட்டிக்கிட்டு இருந்தீங்க என்னடா அப்படின்னு கேட்டால் ஒரு பழத்துக்கு இவ்வளோ தான் வந்தது.
நான் இப்போ தான் லஞ்சை சாப்பிட்டு முடித்தேன். நாக்கெல்லாம் ரொம்ப காரமாக இருக்குது. இப்போ பிளேட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்ப்போம். டிசைன் வச்சுருக்கேன், நல்லா இருக்கு. அதான் நீங்கள் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டை சொல்லுங்கள். உண்மையாக சொல்லு. இவர் பக்கத்தில் இருக்காரு. இல்லை இல்லை, முதல் நீ சாப்பிடு. வாயில வச்சா கரையுதுன்றாங்களே, அதுதான் பொய்யெல்லாம் சொல்லாது. நீ கரைஞ்சி பாரு. என்ன கரைஞ்சி பார்க்கட்டா? இப்போ போதுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு நான் ஒரு ஸ்பூன் வச்சதுக்கப்புறம் அது உள் மனசு சொல்லும் இன்னொன்று எடுன்னு. அப்படி இருந்தால் அது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சில வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருவேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சா நல்லா இல்லைன்னு. இது திருப்பி சாப்பிட சொல்லுது, அதனால் இது நல்லா இருக்குது. இதை சும்மா செஞ்சு வைக்கல தான் நம்ம வீட்டில். நல்லா இருக்குங்க. அடுத்தது நான் நினைச்சிருக்கேன் மேங்கோவில் அல்லது பைனாப்பிளில் செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம். வருமா நல்லா? பனானா இதில் யாரும் செஞ்சு பார்ப்போம். எந்த ஃப்ரூட்லேயும் பண்ணலாம். ரெண்டும் நினைக்கிறேன், செஞ்சு பார்ப்போம். நம்ம தானே ஒன்றும் மருந்துகள் அவங்களுக்கு யாருக்கு என்ன வளத்தில் செய்யணுமோ கேளுங்க. நல்லா தான் ஏங்க, நான் இது கொஞ்சம் சொதப்பு முன்னு நினச்சேன், பட் பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. இப்போ நானே எத்தனை ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கு இதை விட நமக்கு கொஞ்சம் குளகுளா வேணுமெண்டா இதை விட கொஞ்சம் முதலே வந்து பெருசாக சாப்பிட்டது இந்த இப்போ சின்ன நல்லா சாப்பிடுங்க. நட்ஸோட சாப்பிடுங்க. நம்மளாம் வைக்க மாட்டோம், முடிச்சிடும். எனக்கு இவங்களுக்கும் அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸை பாருங்கள். அவங்களுக்கு நட்ஸோட சாப்பிட பிடிச்சிருக்கு, எனக்கு நட்ஸ் இல்லாமல் சாப்பிட பிடிச்சிருக்கு. எனக்கு நட்ஸுன்னா அது வந்து சாக்லேட்டில் இருந்தால் மட்டும் சாப்பிடுவேன், மற்றபடி அதை தனித்தனியாக எடுத்துருவேன் நான். நல்லா இருக்குங்க. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜின் தந்தையாரின் ட்ராகன் ஃப்ரூட் ஹல்வா சக்ஸஸ். நல்லா அப்படியே அப்படி வாயில் வழிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடிக்கும் போது நல்லா இருக்குங்க. வேற யாரோ வெளியில் பண்ணின மாதிரி ஒரு ஃபீலிங். நல்லா இருக்கு. நான் பண்ண மாதிரியே இல்லை எனக்கு. அதான். எனிவேஸ், இன்னைக்கு ரொம்ப நாளாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு குக் வித் கோமாளி அந்த எபிசோட் பார்த்ததுலேருந்து பண்ணணும்னு இப்போ தான் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும் இல்லையோன்றதை பாருங்க. அங்கே பாருங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்தால் குவாக் காலி ஆயிரும். ஓகே, 100 days சேலஞ்சை நானும் தெரியாமல் கையை வச்சுவிட்டு என்னென்ன பண்ணுறேன்னா எனக்கே தெரியலை. நாளைக்கு என்ன வீடியோ வருமோ சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வீடியோ கொண்டு வர்றேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் இதே டைமுக்கு. டேக் கேர். பாய்.